கப்பலிலிருந்து வந்த சரக்கு கப்பலில் வந்த நைட்ரேட் தற்போது பிரச்சனைக்கு காரணம் என்று முதற்கட்ட தகவல் என்பது வெளியே இருக்கிறது. ஆகவே அதை கண்டுபிடித்து விட்டார்கள். துறைமுகத்திற்கு உள்ளே தீயணைப்புத் துறையினர் அதை கட்டுப்படுத்தக்கூடிய பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே தொடர்ச்சியாக அந்த பணியில் தற்போது தீயணைப்புத் துறையினர் ஈடுபட்டு வரக்கூடிய ஒரு செயலும் காணப்பட்டு வருகிறது. ஆகவே தீயணைப்புத் துறையினரை பொறுத்தவரை தொடர்ச்சியாக அந்த பாதிப்புகளை சரி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலும் இருக்கிறது. ஆகவே தீயணைப்புத் துறையை பொறுத்தவரை தீவிரமாக அதனை பார்த்துக் கொள்வதும் அதேபோல தீவிரமாக அதில் செயல்படுவதும் தற்போது ஒரு காவலர் இரும்பிக் கொண்டே செல்லக்கூடிய அந்த காட்சி இது அதாவது இவர்கள் அவர்கள் என்று யாரும் அல்ல, அனைவருமே பாதிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு தான் இந்த நச்சு புகை என்பது காற்றில் கலந்திருக்கிறது. தீயணைப்புத் துறையினர் அதை கட்டுப்படுத்தக்கூடிய பணியை துவங்கி இருக்கிறார்கள். முதல் கட்டமாக கிட்டத்தட்ட ஒரு 10க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்கள் துறைமுகத்திற்கு உள்ளே சென்றிருக்கக்கூடியதாக கூறப்படுகிறது. ஆகவே இந்த சென்னை துறைமுக தலைமைச் செயலகத்திற்கு வெளியே இருக்கக்கூடிய சாலைகள் அதே போல இந்த பகுதிகள் முழுவதும் தொடர் பரபரப்போடு காணப்பட்டிருக்கிறது. என்றால் இந்த புகை அதிகரித்து காணப்பட்டதனால் சற்று ஒரு 2 நிமிடமாக புகையினுடைய அந்த காற்றில் கலந்த அந்த அளவு என்பது சற்று குறைவாக இருக்கிறது. தற்போது இந்த பகுதியெல்லாம் முழுவதுமாக புகைமூட்டமாக காணப்பட்ட இந்த பகுதி என்பது ரிசர்வ் வங்கியை நோக்கி காணப்பட்ட பகுதி என்பது தற்பொழுது தெளிந்திருக்கிறது. சற்று அந்த காற்றில் கலக்கக்கூடிய அந்த நச்சு காற்று என்பது இந்த பகுதியில் குறைந்திருக்கிறது. என்றால் தீயணைப்புத் துறையினர் உள்ளே அதை கட்டுப்படுத்தக்கூடிய பணியில் ஈடுபட்டிருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கதாக உள்ளது. நித்யானந்தன், நீங்க தொடர்ந்து அங்க இருக்கிற மக்கள் மத்தியில பேசினீங்க. அவங்க மிக மோசமான ஒரு பாதிப்பு, மூச்சு விட முடியாத ஒரு சூழலுக்கு நாங்க தள்ளப்பட்டிருக்கிறோம். கண் எரிச்சல் இருக்கிறது, உணவுக்குழாய் அந்த தொண்டை எரிச்சல் இருக்கு, சுவாச குழாய் போன்ற பாதைகள்லாம் எங்களுக்கு கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இப்பொழுது நிலைமை என்னவாக இருக்கிறது? அந்த இடத்துல ஓரளவிற்கு அந்த நச்சு புகையினுடைய தாக்கம் ஓரளவுக்கு குறைந்திருப்பதாக நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள். இருந்தாலும் கூட அங்கே வேறு என்ன மாதிரியான பாதிப்புகள் இருக்கிறது? அங்கே தீயணைப்புத்துறை மற்றும் முதற்கட்டமாக அங்கு பாதிக்கப்பட்ட மக்களை மீட்பதற்கான நடவடிக்கைகள் ஏதாவது எடுக்கப்பட்டிருக்கிறதா? முதற்கட்டமாக அந்த புகையினுடைய நச்சு புகையினுடைய அந்த வேகம் என்பது குறைந்திருக்கிறது. என்றால் இந்த பகுதி முழுவதும் புகைமூட்டமாக காணப்பட்டு வந்த சூழலில் தற்பொழுது அது குறைந்து காணப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் கடந்த ஒரு 2-3 நிமிடங்கள் வரை அதிகரித்து காணப்பட்டது தற்பொழுது குறைந்திருக்கிறது. இருந்த போதிலும் அந்த காற்றில் நடந்தக்கூடிய தாக்கம் என்பது இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அதே போல இங்கு செய்தி சேகரிக்கக்கூடிய ஊடகவியலாளர்கள், பத்திரிகையாளர்கள் என அனைவரும் முகக்கவசம் அணிந்தவாறு தான் தற்பொழுது இருக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு இருக்கிறது. ஆகவே தொடர்ச்சியாக ஒளிப்பதிவாளர்கள் எல்லாம் கூட அந்த முகக்கவசங்கள் அணிந்து தற்பொழுது இதனை காட்சிப்படுத்துவதற்காக நின்று கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை தான் தற்போது நாம் பார்க்கிறோம். இவ்வாறாகவே இந்த சூழலில் தான் பத்திரிகை மற்றும் ஒளிப்பதிவாளர்கள் அதை காட்சிப்படுத்தக்கூடிய அந்த காட்சிகளாக இருக்கிறது. தற்பொழுது வரை தலைமைச் செயலகம் வெளியே இருக்கக்கூடிய காவலர்கள் முகக்கவசம் அணிந்து அந்த தொடர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். அதாவது காற்றில் நச்சு புகை இருந்தாலும் தலைமைச் செயலகத்தை பாதுகாக்க பணியில் நாங்கள் இருக்கிறோம் என்று தொடர்ந்து காவலர்கள் இந்த பகுதியில் நின்று அந்த பாதுகாப்பு பணியை செய்து வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். தொடர்ச்சியாக முகக்கவசங்கள் அணிந்தவாறும் அதே போல கைக்குட்டைகளால் முகங்களை மூடியவாறும் தொடர்ந்து தங்களுடைய பணியில் கவனம் செலுத்தக்கூடிய காவலர்களையும் இந்த நேரத்தில் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. மறுபுறத்தில் தீயணைப்புத் துறையினர் பாதிக்கப்பட்ட இடத்தில் அதை பரவக்கூடிய அந்த நச்சு காற்றை கட்டுப்படுத்தக்கூடிய பணி, மறுபுறத்தில் தலைமைச் செயலகத்தை பாதுகாக்கக்கூடிய பணியில் காவலர்கள் என தொடர்ந்து இந்த பகுதியில் என்பது முகக்கவசங்கள் அணிந்தவாறு தான் இருக்கக்கூடிய ஒரு சூழலாக இருக்கிறது. அதே நேரத்தில் தலைமைச் செயலகம் உள்ளே பணியாற்றி கொண்டிருந்த ஊழியர்கள் இதனுடைய தாக்கம் என்பது கட்டிடங்களுக்கு உள்ளே இருந்தோ குறைவாக இருந்தது. சாலையில் தான் அதிக அளவில் காணப்பட்டது. தற்பொழுது அந்த தாக்கம் என்பது சற்று குறைந்திருக்கிறது. இந்த பகுதியில் தற்பொழுது அந்த புகை மூட்டமாக காணப்பட்ட அந்த காட்சி என்பது குறைந்திருக்கக்கூடியதாக காண முடிகிறது நம்மால். நீங்க அந்த மாதிரியான ஒரு நெருக்கடியான சூழல்ல இருந்து தான் இந்த தகவலையும் இந்த செய்தியை நீங்க வழங்கிட்டு இருக்கீங்க. முதல்ல இந்த பாதிப்பு எப்படி தெரிய வந்தது? நீங்களே அதை நேரடியாக அந்த தாக்கம் எப்படி இருக்குன்னு அனுபவிச்சிருக்கீங்க, அதை நீங்க பதிவு பண்ணலாம். மாற்றுத்திறனாளிகள் தலைமைச் செயலகத்திற்கு உள்ளே வரும்பொழுது மாற்றுத்திறனாளிகளை உள்ளே அனுமதிக்கவில்லை காவல்துறையினர் என்ற ஒரு தகவல் கிடைத்ததன் அடிப்படையில் மாற்றுத்திறனாளிகளை பார்ப்பதற்காக வெளியே ஒளிப்பதிவாளர் அஜய் உடன் வெளியே வந்திருந்தோம். வெளியே வரும்பொழுது மாற்றுத்திறனாளிகள் அந்த வாகனத்தோடு காவல்துறையினர் உள்ளே அனுமதிக்கவில்லை என்ற ஒரு பிரச்சனையை கூறியிருந்தார்கள். அதன் பிறகு மாற்றுத்திறனாளியுடைய அந்த சக்கர நாற்காலியோடு தான் அவர்கள் உள்ளே வந்தார். இந்த செய்தி எடுப்பதற்காக வந்தபொழுது இருமல் காரணம் அதிகமாக இருந்தது, தொண்டை எரிச்சல் இருந்தது. ஏன் இவ்வாறு திடீரென வருகிறது, ஏதோ சாதாரணமாக வருகிறது என்று நமக்கு தான் பிரச்சனையோ என்று பார்த்தபோது சுற்றியிருந்த அனைவரும் இரும்பிக் கொண்டு கீழே எச்சிலை துப்புவதுமாக, தண்ணீரை தேடுவதுமாக, முகக்கவசங்கள் அணிவதுமாக ஒரு பரபரப்பான
பரபரப்பான சூழல் என்பது ஒரு சில நொடிகளுக்குள்ளாக அனைவருக்கும் ஏற்பட்டது. அப்பொழுதுதான் தெரிந்தது காற்றில் ஏதோ பிரச்சனை என்று. வெளியே சாலைக்கு வந்து பார்க்கும் பொழுது இந்த 2 சாலைகளும் புகைமூட்டமாக காணப்பட்டது. அதாவது பொங்கலுக்கு முன்தினம் போகி அன்று எப்படி புகைமூட்டமாக இருக்குமோ அது போல ஒரு புகைமூட்டம் என்பது இந்த பகுதியில் இருந்தது. இதுதான் காரணமா என்று தெரியாத நேரத்தில் புகைதான் காரணம் என்பதை உறுதி செய்ய முடிந்தது. அதன் பிறகாக அந்த புகை என்பது ஹார்பர், நாம் நிற்கக்கூடிய பகுதியிலிருந்து சரியாக ஒரு 100 மீட்டரில் தான் ஹார்பருடைய சுவர் இருக்கிறது, துறைமுகத்துடைய சுவர். உள்ளே அந்த சென்னை துறைமுகம் என்பது அங்கு ஆரம்பித்து முழுவதுமாக சென்னை துறைமுகம் தான். அதே போல நம்முடைய ஒளிப்பதிவாளர் காண்பிப்பார் நமக்கு அந்த காட்சியை. துறைமுகம் போர்ட் ட்ரஸ்டுடைய அலுவலகம் அங்குதான் இருக்கிறது. ஆகவே துறைமுகத்திற்கு உள்ளே நடைபெற்ற அந்த கப்பலிலிருந்து சரக்குகளை வெளியே இறக்கும் பொழுது அந்த நச்சு வாயு, அதே போல இந்த ஆலைகளுக்கு தேவையான அந்த நைட்ரேடு உள்ளிட்ட ரசாயன பொருட்களை உள்ளே இறக்கியிருக்கிறார்கள். அப்பொழுது அது அங்கு வெடித்ததாக கூறப்படுகிறது முதல் கட்ட தகவல். ஆனால் தீயணைப்புத்துறையினர் இன்னமும் உறுதிப்படுத்தாமல் இருக்கிறார்கள். ஆகவே அந்த பகுதியில் ஏற்பட்ட அந்த நச்சு காற்று தான் காற்றில் கலந்திருக்கிறது, அந்த ரசாயனம் காற்றில் கலந்திருக்கிறது. அதன் பிறகாக காற்று முழுவதும் அந்த புகைமூட்டமாக காணப்பட்டு மூச்சு திணறல், மயக்கம், எரிச்சல், தொண்டை எரிச்சல் என தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருக்கிறது. அதை சுவாசித்த அனைவருக்குமே தற்போது வரை அந்த தொண்டை எரிச்சல் என்பது இருக்கக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்கிறது. ஆகவே இந்த நேரத்திலும் தீயணைப்பு துறையினர், அதே போல 108 வாகனம் என அனைவரும் இந்த பகுதியில் இருந்தாலும், உள்ளே அதை பாதுகாக்கக்கூடிய பணியில், சரி செய்யக்கூடிய பணியில் இருந்தாலும் தலைமைச் செயலகம் வெளியே என்பதால் ஒரு பரபரப்பான சூழல் என்பது மாறி இருக்கிறது. தலைமைச் செயலக ஊழியர்கள்லாம், உள்ளே பணியாற்றியிருந்த ஊழியர்களும் ஒரு சிலர் உள்ளே என்ன நடக்குது என்று தெரியாமல் வெளியே வந்து நின்று பார்க்கக்கூடிய அந்த காட்சிகளும், அதே போல வெளியிலே என்ன நடக்குது என்று பார்ப்பதற்காக உள்ளே இருந்து வந்தவர்களும் என தொடர்ந்து இருக்கக்கூடிய காட்சி. அதே போல புகைப்பட கலைஞர்கள், அதே போல நம்முடைய ஊடக பத்திரிகை சார்ந்த அந்த தோழர்களும் தற்பொழுது முகக்கவசங்கள் அணிந்து புகைப்படங்கள் எடுக்கக்கூடிய காட்சிகளும் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது. இதுபோல அசாதாரண சூழல்கள் எல்லாம் பணியாற்றிய அந்த கலைஞர்கள் தான் தற்பொழுதும் பணியாற்றுகிறார்கள். பொதுமக்களை பாதுகாப்பாக ஒருபுறம் அனுப்பிய புகைப்பட கலைஞர்கள், மறுபுறத்தில் அவர்களும் பாதுகாப்பு கவசங்களோடு முகக்கவசங்களை அணிந்தவாறு அவர்கள் படம் எடுக்கக்கூடிய அந்த காட்சிகளும் தற்போது நாம் பார்க்க முடியும். ஊடகவியலாளர்கள், பத்திரிகையாளர்கள் என இந்த பகுதி என்பது பரபரப்பாக சூழலுக்கு காணப்பட்டிருக்கிறது. கூடுதல் 108 ஆம்புலன்ஸுகள் தற்பொழுது வரவழைக்கப்பட்டிருக்கிறது. யாரேனும் மயங்கினால் உடனடியாக சிகிச்சை அளிப்பதற்காக. என்றால் இந்த மூச்சு திணறல் ஏற்படும் போது உடனடியாக அந்த தொண்டையில் செல்லக்கூடிய சுவாச கோளாறு என்பது ஏற்படும். உடனடியாக வீசிங் இருப்பவர்களுக்கு அது பாதிப்பு ஏற்படும். இவர்தான் தற்பொழுது தலைமைச் செயலகத்துடைய அந்த சிக்னல் பாதுகாப்பு பணியில் இருக்கக்கூடிய காவலர். தொடர்ந்து இந்த சிக்னல் என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்த சிக்னல். என்றால் முதலமைச்சர், அமைச்சர்கள், செயலாளர்கள் எல்லாம் செல்லக்கூடிய சிக்னல். இருந்த போதிலும் இவ்வளவு பிரச்சனைக்கிடையும் இந்த சிக்னல் என்பது பிரச்சனை இல்லாமல் இயங்கிக் கொண்டிருக்கிறது. என்றால் பொதுமக்கள் உடனே இங்கிருந்து வெளியேற வேண்டும், அதே நேரத்தில் வாகனத்தில் செல்ல வேண்டும் என்பதற்காக அவர் முகக்கவசங்கள் அணிந்தவாறு தற்பொழுது அந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவதும், அதே போல பொதுமக்களை அனுப்பி வைக்கக்கூடிய அந்த பணியிலும் தற்போது நடைபெறக்கூடிய அந்த காட்சிகளை தற்போது பார்க்கிறோம். ஆகவே தொடர்ந்து தலைமைச் செயலகத்திலிருந்து வெளியே வரக்கூடிய வாகனங்கள் அனைத்தும் அந்த பார்க்கிங்களுக்கு எடுத்து செல்லப்படுகிறது. பார்க்கிங்கில் இருந்த அந்த வாகன ஓட்டுநர்கள் தான் முதலில் பாதிக்கப்பட்டிருக்கிறார். இது முழுவதும் தலைமைச் செயலகம் பார்க்கிங், அந்த வாகனங்கள் நிறுத்தக்கூடிய இடம். அங்குதான் முதலில் அந்த ஓட்டுநர்கள் எல்லாம் அமர்ந்தவர்கள் சாலைக்கு ஓடி வந்திருக்கிறார்கள், ஏதோ பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது என்று. ஆகவே இந்த சூழல் என்பது சற்று குறைந்திருக்கிறது. அந்த புகைமூட்டமாக இருந்த அந்த காட்சிகள்லாம் மாறி தற்பொழுது காற்றை சுவாசிக்கக்கூடிய அளவிற்கு ஆன ஒரு சூழல் என்பது மாறி இருக்கிறது. மிக முக்கியத்துவமாக பார்க்க வேண்டியிருக்கிறது. இதன் பிறகாக துறைமுகத்திற்குள்ளாக என்ன நடைபெற்றிருக்கிறது என்பது குறித்து தீயணைப்புத் துறையினர் நமக்கு தகவல் கொடுப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. நிச்சயமாக நித்யானந்தன், மிக அசாதாரணமான ஒரு சூழல் அந்த இடத்தில் நிலவிக் கொண்டிருக்கிறது. துறைமுகத்தில் இருந்துதான் அந்த வாயு வெளியேறி இருக்கிறது என்பது இப்போது கண்டுபிடிக்கப்பட்டு தீயணைப்புத் துறையினர் நேரடியாக இப்பொழுது துறைமுகத்திற்கு உள்ளாக சென்று எந்த இடத்தில் பாதிப்பு ஏற்பட்டதோ அந்த இடத்திலிருந்து அந்த விஷவாயு வெளியேறுவதை இப்போது அவர்கள் கட்டுப்படுத்துகிற பணியில் ஈடுபட்டிருக்கிற அந்த காட்சிகளை நாம் தொடர்ந்து நம்மளுடைய திரையில் பார்க்க முடிகிறது. ஜெயா பிளஸ் நேரடியாக அந்த காட்சிகளை உங்களுக்காக வழங்கி கொண்டிருக்கிறது. முதலில் இது போன்ற ஒரு அசாதாரண சூழல் தற்போது நிலவி அங்கு மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற தகவல்களை முதலில் மக்களுக்கு ஜெயா பிளஸ் வழங்கியது. இந்த நிலைமையில் அந்த பாதிப்பு எங்கிருந்து ஏற்பட்டது என்பதை தீயணைப்புத் துறையினர் கண்டுபிடித்து துறைமுகத்திற்கு உள்ளாக சென்று அந்த அமில வாயு வெளியேறுகிற அந்த இடத்துல அதை கட்டுப்படுத்துகின்ற நடவடிக்கையில் தீயணைப்புத் துறையினர் மிக தீவிரமாக ஈடுபட்டு கொண்டிருக்கிற அந்த காட்சிகளை நாம் தொடர்ந்து திரையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து நமது செய்தியாளர்கள் பல்வேறு இடங்களிலிருந்து பாதிப்புகள் மற்றும் எந்த இடத்துல இது சூழல் ஏற்பட்டது என்பது தொடர்பாக நேரடியாக நமக்கு கள தகவல்களை வழங்கி கொண்டிருக்கிறார்கள்.
இந்நிலையில் அந்த துறைமுகத்தில் தீயணைப்பு துறையினர் எடுத்திருக்கிற அந்த விஷவாயுவை கட்டுப்படுத்துகின்ற அந்த நடவடிக்கையை குறித்து நமது செய்தியாளர் லாவண்யா களத்தில் இருக்கிறார், துறைமுகம் பகுதியில் இருக்கிறார். அவரிடத்தில் நாம் பேசலாம். லாவண்யா, இப்பொழுது அந்த விஷவாயு துறைமுகம் பகுதியிலிருந்து தான் வெளியேறியது என்பதை கண்டுபிடித்து தீயணைப்பு துறையினர் நேரடியாக அந்த இடத்துக்கு சென்று அந்த வாயு வெளியேறுவதை இப்பொழுது கட்டுப்படுத்தி கொண்டிருக்கிற அந்த காட்சிகளை நீங்கள் வழங்கி கொண்டிருக்கிறீர்கள். நிலைமை என்னவாக இருக்கிறது? அந்த கட்டுப்படுத்துகிற அந்த பணி, தீயணைப்பு துறையினுடைய அந்த பணி எப்படி இருக்கிறது? துறைமுகத்தில் இருக்கக்கூடிய அந்த சல்பரில் இருந்துதான் இந்த வெயிலின் காரணமாக உயிரிழக்கம் கிளம்பியிருப்பதாக துறைமுகம் விளக்கம் அளித்திருக்கிறது. மேலும் குறிப்பாக வெயிலினுடைய தாக்கம் அதிகரித்து வரக்கூடிய ஒரு சூழலில் அங்கு இருக்கக்கூடிய, அதாவது துறைமுகம் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த சல்பரில் இருந்து இந்த நச்சு புகையானது வெளியாகி இருக்கிறது. நாம் தற்பொழுது தலைமைச் செயலகத்தினுடைய மிக உயர்ந்த ஒரு கட்டிடத்திலிருந்து துறைமுகத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த காட்சியும் மிகவும் ஒரு குறிப்பிடத்தகுந்த ஒரு காட்சியாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் ஒரு கரும் புகை துறைமுகத்திலிருந்து கிளம்பி வானோக்கி சென்று கொண்டிருக்கிறது. துறைமுகத்தை இருந்து வரக்கூடிய அந்த நச்சுப்புகை காரணமாக தலைமைச் செயலகத்தில் வெளியில் இருப்பவருக்கு மூச்சு திணறல் ஏற்படுத்தியிருக்கிறது. சிலருக்கு தொடர்ந்து இருமலானது ஏற்பட்டுக் கொண்டே இருக்கிறது. வாகன ஓட்டிகள் கடுமையாக அவதியடைந்து வருகிறார்கள். கண்கள் எரிச்சலுடன் இருக்கிறது. வாகனம் ஏற்பதிலே மிகுந்த சிரமம் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக பொதுமக்கள் அவதியடைந்து வருகிறார்கள். மேலும் தலைமைச் செயலகம் இருக்கக்கூடிய இந்த பகுதியிலே மருத்துவ வாகனங்களும் இருக்கிறது. அதே போல தீயணைப்பு வாகனங்களும் சம்பந்தப்பட்ட இடத்திற்கு விரைந்து சென்றதாக தகவல் கிடைத்திருக்கிறது. பொதுமக்கள் அனைவருமே சற்று அதிர்ச்சியான ஒரு நிலையில் தான் இருக்கிறார்கள். நிச்சயமாக நமது செய்தியாளர்கள் பல்வேறு இடங்களிலிருந்து இது தொடர்பான கள தகவல்களை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது துறைமுகம் பகுதியில் அந்த நச்சு புகை வெளியேறி இருக்கிற அந்த இடத்துக்கு தீயணைப்பு படையினர் நேரடியாக சென்று அதை கட்டுப்படுத்துகின்ற நடவடிக்கையில் மிக தீவிரமாக ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய நேரடி காட்சிகளை நாம் திரையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். சற்று நேரத்திற்கு முன்பாக தலைமைச் செயலகம், பாரிஸ் கார்னர் மற்றும் மெரினா கடற்கரையை ஒட்டியிருக்கிற பகுதிகளில் இருக்கிற மக்கள் இந்த நச்சு புகையால் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டு பல்வேறு இடங்களில் மக்கள் மூச்சு திணறலால் அவதிப்பட்டது மட்டுமல்ல, அவர்களது சுவாச கோளாறு பிரச்சனை ஏற்பட்டிருந்த அந்த நேரடி காட்சிகளை நாம் திரையில் பார்க்க முடிந்தது. தொடர்ந்து நமது தலைமைச் செயலக செய்தியாளர் நித்யானந்தன் அந்த பாதிப்பு தொடர்பாக நமக்கு பல்வேறு தகவல்களை வழங்கி கொண்டிருந்தார். அங்கிருந்த மக்கள் மத்தியில் நம்ம கேட்டதில் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இங்கே இருக்கிற எங்களால் முறையாக சுவாசிக்க முடியல, மிக மோசமான ஒரு பாதிப்பை நாங்கள் சந்திச்சிருக்கோம் அப்படின்னு தகவலை சொன்னாங்க. அது மட்டுமல்ல, உடனடியாக இதை கட்டுப்படுத்த வேண்டும், இது துறைமுகம் பகுதியிலிருந்து ஒரு நச்சுப்புகை வெளியேறி இருக்கிறது, அதன் காரணமாக தான் இந்த பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது என்று அனைவரும் சந்தேகித்த நிலையில் தீயணைப்பு துறையினர் துரிதமாக செயல்பட்டு அந்த நச்சுப்புகை வெளியேறி இருக்கிற அந்த துறைமுகம் பகுதிக்கு உள்ளாக சென்று அந்த நச்சுப்புகையை கட்டுப்படுத்துகின்ற நடவடிக்கையில் மிக தீவிரமாக ஈடுபட்டு கொண்டிருக்கிற அந்த காட்சிகளை நம்மால் திரையில் காண முடிகிறது. இந்நிலையில் நேரடியாக தீயணைப்பு வாகனங்கள் அந்த இடத்துல முகாமிட்டு இப்போது துறைமுகம் பகுதியில் அந்த நச்சுப்புகை வெளியேறுகின்ற இடத்துல அந்த நச்சுப்புகை வெளியேறாமல் கட்டுப்படுத்துகின்ற அந்த காட்சிகளை நாம் திரையில் பார்க்க முடிகிறது. தீயணைப்பு துறையினர் மிக துரிதமாக செயல்பட்டு அந்த நடவடிக்கையில் தற்போது ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். மக்கள் மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 1 மணி நேரத்திற்கு மேலாக மக்கள் மூச்சு திணறலுக்கு ஆளாகி இருக்கிறார்கள். இதுவரையில் பெரிய அளவில் விபத்து ஏதும் நடைபெறவில்லை என்று சொன்னாலும் கூட பரந்துபட்ட அளவில் பாரிஸ் கார்னர் மற்றும் தலைமைச் செயலகம் மற்றும் அதை ஒட்டியிருக்கிற பகுதிகளில் மக்கள் கடுமையான மூச்சு திணறலுக்கு மற்றும் கண்ணெரிச்சலுக்கு ஆளாகி அவர்கள் மிக மோசமான ஒரு அவதியை சந்தித்திருக்கிறார்கள். இந்த நிலைமையில் காவல்துறையினர் மற்றும் தீயணைப்பு படையினர் கூட்டாக சேர்ந்து இப்பொழுது அந்த நச்சுப்புகை வெளியேறியிருக்கிற அந்த துறைமுகம் பகுதிக்கு உள்ளாக சென்று அந்த இடத்துல நேரடியாக அதை கட்டுப்படுத்துகிற அந்த சூழ்நிலையை நாம் நேரடியாக திரையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். மக்கள் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். தீயணைப்பு துறையினர் மிக துரிதமாக செயல்பட்டு துறைமுகம் பகுதிக்கு உள்ளாக அவர்கள் அந்த தீயையும் அந்த நச்சுப்புகை வெளியேறுகிற அந்த இடத்தையும் அவர்கள் நேரடியாக முகாமிட்டு அதை கட்டுப்படுத்தி கொண்டிருக்கிற அந்த காட்சிகளை நாம் திரையில் பார்க்க முடிகிறது. நமது செய்தியாளர்கள் இது தொடர்பான தகவல்களை நமக்கு வழங்கி கொண்டிருக்கிறார்கள்.